தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேலும் கோவை, நீலகிரியில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் படிப்படியாக மழை பரவக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆளுநர் RN ரவி வெளியிடவிருந்த கண்டதேவி தேர் குறித்த நூல் வெளியீடு விழா ரத்து செய்யப்பட்டது. வரலாற்றை தவறாக புனைந்து எழுதப்பட்ட புத்தகத்தை வெளியிடக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் புத்தகத்தை வெளியிடாமல் ஆளுநர் புறப்பட்டுச் சென்றார். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறுகிறது. அதில் பங்கேற்பதற்காக காலை 9:30 மணிக்கு விமானம் மூலம் முதலமைச்சர் டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். மத்திய அரசு தமிழகத்துக்கு கல்வி நிதி கொடுக்காதது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளிக்காமல் நழுவினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சுவாமி தரிசனம் செய்த அவர் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் சேர மாணவ மாணவிகள் போட்டி போட்டு விண்ணப்பித்து வருவதாக தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தெரிவித்திருக்கிறது. பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்க இதுவரை 2.25 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூர் பகுதியில் மதுபான பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்து பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்வ மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி கோபி என்பவரது டீ கடையில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்றதால் ஆத்திரமடைந்த பெண்கள் மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மணிக்கணக்கில் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மருத்துவமனை அருகே புதிய கட்டுமான பணியின் போது தவறுதலாக கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் மின்சாரம் தடைப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கட்டடத்தில் இருந்த 23 நோயாளிகள் வேறு கட்டடத்திற்கு மாற்றப்பட்டனர். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவரை கடுமையாக தாக்கிய 2 போலீசாருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டது. 2019ஆம் ஆண்டு நெல்லையில் பேச்சுவேல் என்பவரை கைது செய்த உதவி ஆய்வாளர் விமலன், காவலர் மகாராஜன் ஆகியோர் அவரை 2 நாட்கள் கடுமையாக தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. மருத்துவத்துறையில் இளநிலை நிர்வாக அலுவலர்கள் பணியிட மாறுதல் அனைத்தும் கவுன்சிலிங்கில் மட்டுமே வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் வேறு முறையில் பணியிட மாறுதல் செய்திருந்தால் அதற்கும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளின் குற்றப்பத்திரிகையை காலதாமதம் செய்யாமல் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாடு DGPயின் சுற்றறிக்கையால் எந்த பயனும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் சுற்றறிக்கையை பின்பற்றாத அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை ECR பகுதியில் கடற்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. விதிகளை மீறி பங்களாக்கள் கட்டப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி அடிப்படையில் பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கார் விபத்தில் சிக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேத்தி உயிரிழந்தார். குடும்பத்தோடு உதகை சென்றுவிட்டு திரும்பிய போது கல்லாறு அருகே கார் பிரேக் பிடிக்காமல் சாலையோரத்தில் இருந்த மண் திட்டில் மோதி கவிழ்ந்து விபத்தானது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சரக்கு ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதனால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிப்பட்டனர். சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக ஆந்திரா நோக்கி சென்ற சரக்கு ரயிலில் 2 பெட்டிகள் தடம் புரண்டதால் அவ்வழியாக செல்லும் அதிவிரைவு ரயில்கள் தாமதமாக சென்றன. மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தாறுமாறாக ஓட்டிச் சென்ற டிப்பர் லாரியை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போக்குவரத்து போலீசாருக்கு DGP சங்கர் ஜிவால் பாராட்டு தெரிவித்து சான்றிதழ் வழங்கினார். செங்கல்பட்டு மறைமலை நகர் சார்பு ஆய்வாளர் லோகேஷ் காந்தி, சிறப்பு சார்பு ஆய்வாளர் முருகன், காவலர் மோகன்ராஜ் ஆகியோர் பாராட்டு பெற்றனர். ராணிப்பேட்டை
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற வாசுதேவன் கீழே விழுந்த நிலையில் அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. மேலும் லோகேஸ்வரன், கிஷோர் ஆகியோருக்கு கையில் முறிவு ஏற்பட்டது. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பணியாற்றிய மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் மாநில யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் 7 பேருக்கு கீர்த்தி சக்ரா விருதுகளையும் 33 பேருக்கு ஷௌர்யா சக்ரா விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அவர் இந்த விருதினை வழங்கினார். உங்கள் ரத்தம் ஏன் கேமரா முன்பு மட்டும் கொதிக்கிறது என பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த பிரதமர் மோடியின் உரைக்கு தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிலடி கொடுத்துள்ள ராகுல் காந்தி, ட்ரம்புக்கு பணிந்து இந்தியாவின் நலன்களை ஏன் தியாகம் செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் சோதனை முயற்சி இந்த ஆண்டின் இறுதிக்குள் தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். முதற்கட்டமாக வயோமித்ரா என்று அழைக்கப்படும் பெண் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப இருப்பதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வாரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்தார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதிகளை அழிக்கும் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. கேரள மாநில மலப்புரத்தில் உள்ள கருவாரக்குண்டு பகுதியில் 7 நாட்களாக சுற்றித் திரியும் புலியை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களை பொருத்தியும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத்தில் பள்ளி முதல்வரின் அறையில் வைத்து 12 வயது பட்டியலின சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேறி உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியை வீடியோ எடுத்து மிரட்டிய அதே பள்ளியை சேர்ந்த சிறுவர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் 18,93,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் ஐயப்பன் தாங்கல் பேருந்து முனையத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா இன்று துவங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி நேரில் பார்வையிட்டார். கோடை விழாவை ஒட்டி அண்ணா பூங்காவில் தொடங்க உள்ள மலர் கண்காட்சிக்காக அங்கு மலர்களால் அமைக்கப்பட்டு வரும் பல்வேறு வடிவங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கான 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி எட்டயபுரம் சாலையில் உள்ள பெரியார் மையத்தில் நடைபெற்றது. திராவிட கழகத்தினர் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 8 அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதனிடையே சிலை அமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை, நன்கொடை கொடுத்தவர்களுக்கு உரிய அழைப்பு கொடுக்கவில்லை என சிலை அமைப்பு குழுவினர் இரு தரப்பினராக பிரிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவையைச் சேர்ந்த தாவேக முன்னாள் பெண் நிர்வாகி வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் இன்னொரு திரையாக தாவேக இருப்பதாக விமர்சித்தார். தாவேகவில் தொடர்ந்து நிராகரிக்கப்படுவதாக கூறி அக்கட்சியிலிருந்து அவர் வெளியேறினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சங்கிலியாண்டி கோயிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் வழங்கிய நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு பெண்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வழங்கிய வேட்டி சேலைகள் மற்றும் கறி விருந்துக்காக முண்டியடித்துக் கொண்டனர். சென்னை போரூரில் நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். போரூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் வருவாய் ஆய்வாளர் சிவகுமார் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே நடவு செய்த நாளன்றே டிராக்டரை ஏற்றி நெற்பயிர்களை அழித்த அதிமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டிராக்டரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக பெண் கவுன்சிலர் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது வார்டில் பாதாள சாக்கடை அடைப்பு சரி செய்யப்படுவதில்லை எனவும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி 23வது வார்டு கவுன்சிலர் புனிதா சம்பத் தர்ணாவில் ஈடுபட்டார். கனிமவள கொள்ளையை வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் அரசிராமணி பகுதி சரபங்கா நதியை சிலர் விவசாய நிலமாக மாற்றி வருவதாக புகார் கூறினர். தேனி அருகே பெண்ணை கொலை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு சொக்கநாதபுரம் காட்டு பகுதியில் வைத்து முருகேஸ்வரி என்ற பெண்ணை கொலை செய்ததாக முருகன் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் முருகனுக்கு 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கத்தில் கிறிஸ்தவ தேவாலய நிர்வாகிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. தேவாலயத்தின் பின்புறத்தில் சமூக விரோத செயல்களை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட வேலியை ஊராட்சி மன்ற தலைவர் அகற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறைக்கும் கவுன்சிலருக்கும் லஞ்சம் கொடுத்துவிட்டு சாலையோரத்தில் கடை நடத்துபவர்களை தமிழ்நாடு அரசு வரன்முறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் நிர்வாகி அருண்குமார் சிறு சிறு வியாபாரிகள் சாலையோரத்தில் கடைகள் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பூ விற்கும் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பூசாரியை போலீசார் கைது செய்தனர். கோயிலில் பூசாரியாக வேலை செய்யும் சிவகாமேஸ்வரன் அப்பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமும் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. தொன்மையான உலோக சிலை திருட்டில் ஈடுபட்டவரை மும்பையில் வைத்து கைது செய்ததாக தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்மன் உலோக சிலை திருட்டு வழக்கில் தொடர்புடைய மனோஜ்குமார் என்பவர் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்து விட்டதாக கூறி தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாட்டார்மேடு பகுதியைச் சேர்ந்த சுசிலா என்பவர் KMCH மருத்துவமனைக்கு பித்தப்பை கல் சிகிச்சைக்கு சென்றார். அறுவை சிகிச்சையின் போது கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. வேலூர் அருகே கோவில் திருவிழாவில் ஊராட்சி மன்ற பெண் தலைவரை சாதியை சொல்லி திட்டி காரை சேதப்படுத்தியதாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். மடையப்பட்டு ஊராட்சி தலைவர் கவிதா மதுக்குமார் என்பவர் கத்தேரிக்குப்பம் காளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற போது தாக்க முயன்றதாக புகார் அளித்தார். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான நபர்களை கைது செய்ய கோரி திருப்பத்தூர் SP அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் நாற்றப்பள்ளியைச் சேர்ந்த சுபாஷ் பணம் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 4 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த தேர் திருவிழா வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கிழுமத்தூர் செல்லியம்மன் கோவில் திருவிழாவை நடத்துவது குறித்து வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வணிக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலை திருடிச் சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். வணிக வளாகத்திற்கு சென்ற கும்பல் பொருட்களை வாங்குவது போல் நடித்து ஆதரவற்றோர்களுக்காக வைக்கப்பட்ட சேமிப்பு உண்டியலை திருடிச் சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பண்ணை உரிமையாளரிடம் 5 லட்சம் ரூபாய் திருடிய கார் ஓட்டுநரை போலீசார் மும்பையில் கைது செய்தனர். தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக பண்ணை உரிமையாளர் முரளி மோகன் ரெட்டி என்பவர் 5 லட்சம் ரூபாயுடன் காரில் சென்றபோது ஓட்டுநர் ஷேக் முகமது யூசுப் பணத்துடன் தலைமறைவானார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வீட்டில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். வவுசி நகரைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவரது வீட்டில் உணவுப் பொருள் வட்ட வழங்கல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் வீட்டில் இருந்த 4 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர்.
சென்னை திருவொற்றியூர் அருகே வாகனத்தில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கடத்தப்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருவள்ளுவர் நகரில் உள்ள ஓர் வீட்டின் அருகே மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை காரில் வந்த நபர் ஏற்றிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை தரமணி வேளச்சேரி சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தரமணி தந்தை பெரியார் நகர் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யவில்லை எனவும் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் பொய்கை நல்லூரில் உள்ள குடிசை வீடுகள் மற்றும் சுனாமி குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி பொதுமக்கள் பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூலகம், விளையாட்டு திடல், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டத்தின் நகர மைய பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் மாடுகள் சாலையில் சுற்றி திரிவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் வளாகம், வாணியம்பாடி, திருப்பத்தூர் பிரதான சாலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் சுற்றி திரிகின்றன. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணையில் குட்டிகளுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாலையோரத்தில் சுற்றித் திரியும் யானைகளை புகைப்படம் எடுக்கவோ அவைகளுக்கு உணவு வழங்கவோ கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக அவசரமாக தரையிறங்க அனுமதி கோரிய இண்டிகோ விமானி கோரிக்கையை லாகூர் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் நிராகரித்ததாக தகவல் வெளியானது. மே 21ஆம் தேதி டெல்லியில் இருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக வானில் குலுங்குவதை தவிர்க்க பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் நுழைய விமானி முயற்சித்தார். அபுதாபியில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு இந்திய எம்பிக்கள் குழுவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிக்க 32 நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இந்திய எம்பிக்களின் குழுக்கள் சென்றிருக்கும் நிலையில் அதில் ஒரு குழு MP ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையில் அபுதாபி சென்றுள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மாணவர்களை சேர்ப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பது உரிமை அல்ல, அது சலுகை என்று கூறிய உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோம், சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடன் ஒருங்கிணைவது, யூத எதிர்ப்பு மற்றும் வன்முறை வளர்ப்பதற்கு ஹார்வர்ட் நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். திட்டங்களை கட்டுக்குள் வைத்திருப்பது தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் இந்த 5ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தில் பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பியபடி பயங்கரவாதி ஒருவன் துப்பாக்கியால் சுட்டான். இஸ்ரேல் மீது ஹவுதி நடத்திய ஏவுகணை தாக்குதல் முயற்சியை தொடர்ந்து ஜெருசலேம் நகரில் எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். காசாவில் போர் நடத்தி வரும் இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வீசிய ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கொய்சு மாகாணத்தில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாங்ஸி மற்றும் குவேவா பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மண்ணில் புதைந்து 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் மண்ணில் சிக்கியுள்ள 19 பேரை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து எந்த தகவலும் உடனடியாக வெளிவரவில்லை. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள மெட்ரோ நிலையத்தில் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலினின் சிலை மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது. அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்ட சிலை 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது. இது வரலாற்று கௌரவம் என ஒரு தரப்பினரும், துன்பங்களுக்கு காரணமானவரை நினைவு கூறுவது தவறு என மற்றொரு தரப்பினரும் கூறி வருகின்றனர்.
கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாதெல்லாவை விட டெஸ்லாவின் சிஎஃப்ஓ வைபவ் தனேஜா கடந்த ஆண்டு அதிக சம்பளம் பெற்றதாக தகவல் வெளியானது. சுந்தர் பிச்சை 10.73 மில்லியன் அமெரிக்க டாலரும் சத்யா நாதெல்லா 79.1 மில்லியன் டாலரும் ஊதியமாக பெற்ற நிலையில் வைபவ் 139 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஊதியமாக பெற்றதாக கூறப்படுகிறது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 65வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோதுகின்றது. லக்னோவில் உள்ள இகானா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ஏற்கனவே பிளே ஆஃபிற்கு தகுதி பெற்றுவிட்ட பெங்களூரு அணி இந்த போட்டியில் வென்றால் புள்ளி பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறும். ஐபிஎல் வரலாற்றில் அதிக சீசன்களில் 500 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் டேவிட் வார்னரின் சாதனையை KL ராகுல் சமன் செய்துள்ளார். மும்பைக்கு எதிரான போட்டியில் 11 ரன்களை அடித்ததன் மூலம் 7வது முறையாக அவர் 500 ரன்களை கடந்துள்ளார். 8 முறை 500 ரன்களை கடந்து இந்த பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தில் உள்ளார். ஐபிஎல் பிளே ஆஃபில் RCBக்கு எதிராக விளையாட வருமாறு இன்ஸ்டாகிராமில் தினமும் 150 பேராவது மெசேஜ் செய்வதாக ஆஸ்திரேலிய வீரர் பென் கட்டிங் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 15 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்ததோடு கிறிஸ் கெயில் மற்றும் KL ராகுல் விக்கெட்டுகளை கைப்பற்றி ஹைதராபாத் கோப்பையை வெல்ல காரணமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டிகளில் அதிவேகமாக 13,000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை இங்கிலாந்தின் ஜோ ரூட் படைத்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 28வது ரன்னை எடுத்தபோது இந்த மைல்கல்லை எட்டினார். 153வது போட்டியில் 279வது இன்னிங்ஸில் விளையாடிய அவர் 36 சதங்கள் மற்றும் 65 அரை சதங்களுடன் 13,000 ரன்களை கடந்துள்ளார். மேனேஜர் மூலம் கதைகளை கேட்காதீர்கள் என்று நடிகர் நடிகைகளுக்கு இயக்குனரும் பெப்சி அமைப்பின் தலைவருமான RK செல்வமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். எப்போது மேனேஜர்கள் மூலம் கதை கேட்க தொடங்கினார்களோ அப்போதே சினிமா மோசமாகி விட்டதாகவும் நடிகர் நடிகைகளுடன் தொழில்நுட்ப கலைஞர்கள் நேரடி நட்பில் இல்லாவிட்டால் படங்கள் ஜெயிக்காது என்றும் கூறினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் ஆலயத்தின் வைகாசி பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மல்லிகை பூவால் அலங்காரம் செய்யப்பட்ட மாட்டு வண்டியில் விநாயகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 30 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக 1,41,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 507 கிராம் தங்கமும் 14,770 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கூறியுள்ளது.